மார்கழி டே 25 கோலம் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி தான். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். கோலம் போடவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் நமக்கு நேரம் வேணும். இப்போ பெருசாக போட்டோம் அப்படின்னா சல்லடை வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து கலர் காம்பினேஷன் நான் டிஃப்ரெண்ட்டாக தான் சூஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஆரஞ்சு கலர் வந்து பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. எப்பயுமே எல்லோ, ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரி தான் கலர்ஸ் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை வந்து பல்காக ஆரஞ்சு வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஆரஞ்சும் க்ரீனும் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சமையலும் வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். லீவ்னால கொஞ்சம் லேட்டாக தான் சமைப்பேன். இன்றைக்கி வந்து சாம்பார் தான். இந்த மேற்பொடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 2 கப் தனியா அப்படின்னா 1 கப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் நான் வந்து இந்த குண்டு மிளகா சேர்க்குறேன். அது நல்ல காரம் இருக்கும். அது வந்து ஒரு 6-7 மிளகா தான் சேர்த்துருக்கேன். தனியா இருந்ததாக அப்படியே போட்டுட்டேன். இதோட வந்து கொஞ்சம் தேங்காய், காஞ்ச கருவேப்பிலை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதை ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொடி தான் நான் மேக்ஸிமம் இந்த கறிப்பொடியாகவும் நான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி பருப்போடு அதை சேர்த்து போட்டு அப்படியே இறக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பரங்கிக்காய், அப்புறம் குடமிளகா போட்டு சாம்பார், அதுக்கப்புறமா பாலக்கீரை காலையில் தான் வந்து ஜெப்டோவில் போட்டேன். ஆக்சுவலாக இப்போது கீழே கடைக்கு போகிறதே இல்லை. திடீர்னு ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருக்கா, சரின்னு கடகடன்னு ஜெப்டோவில் போட்டு வாங்கி அப்படியே பண்ணிடுறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த லெட்யூஸ் லீஃப் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வச்சு வந்து சாண்ட்விச் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஜெப்டோவில் வந்து ஒரு சில நேரம் அது அவைலபிள் இருக்காது. இன்றைக்கி வந்து இருந்தது, டக்குன்னு போட்டாச்சு. அதோட ப்ரெட்டு எல்லாமே ஜெப்டோவில் தான் போட்டேன். காலையில் வந்து அப்படியே இந்த மாதிரி ரொம்ப குக் பண்ணாமல் இந்த மாதிரி சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலக்கீரைக்கு வந்து சாம்பாருக்கும் சேர்த்தே வந்து பருப்பு வச்சுட்டேன். இதுக்கு வந்து கடுகு, சீரகம், வரமிளகா, ஒரு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு ஸோ இந்த பாலக்கீரையும் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். நான் 2 கட்டு வாங்கினேன், ஆனால் 1 கட்டு தான் சேர்த்தேன். பருப்பு போட்டு அப்படியே இறக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.